ஒரு ஸ்மார்ட் போனுக்காக நம்ம ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா நம்ம சேனல்ல போகோ X8 Pro ஸ்மார்ட் போன் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. மீடியாடெக்கோட 8500 ப்ராசஸர். பட் அதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னன்னா ஹீட்டிங் இஷ்யூ. இதுல வந்து வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்காதனால ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணோம். பட் அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லாம இதே ப்ராசஸரோட அண்ட் இன்னும் பெட்டரான கேமரா, பேட்டரி, டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் போன் ஏப்ரல் 22 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் இந்த மோட்டோ H70 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை நம்ம கண்டிப்பா வாங்கி ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இவ்ளோ எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலும் கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. சரி வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல இவங்க மோட்டோல கொடுக்குற அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்க அதே டிசைனை கொடுக்குறாங்கன்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே IP69க்கான ரேட்டிங்கும் மிலிட்ரி கிரேட் 810H ஸ்டாண்டர்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்டை வந்து எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதே டிசைனை தான் ஃபாலோ பண்றாங்க. புதுசா டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்டை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நிறைய R&D எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரே டிசைனை தான் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே கொடுக்குறாங்க. பட் மெட்டீரியலை மட்டும் ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்லயுமே மாத்துறாங்க. ஈவன் நம்ம லாஸ்டா ரிவ்யூ பண்ண இந்த மோட்டோ H70 ஃபியூஷன் ஸ்மார்ட் போன்ல கூட ஃபேப்ரிக் மெட்டீரியலை கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்றதுக்குமே இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்ஹேண்ட் ஃபீலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஈவன் இந்த மோட்டோ H60 ஸ்டைலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஒரு ஸ்கிராச்சஸுமே வந்து இது வரைக்கும் வந்து ஆகல. ஈவன் நான் 1 இயரா அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரியே இந்த மோட்டோ H70 Pro ஸ்மார்ட் போன்லயும் வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பேண்டோனோட கொலாபரேட் பண்ணி. பட் இந்த 3 கலர் ஆப்ஷன்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேண்டோன் T, இது ஒரு கிரீன் கலர் ஆப்ஷன். இதுல வந்து சாட்டின் லக்ஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சாட்டின் கிளாத்லாம் பளபளன்னு இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ்ல இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் செகண்டா வந்து டைட்டன் ப்ளூ. இது வந்து அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல், அதாவது இந்த மோட்டோ H70 ஃபியூஷன்ல கொடுத்த அதே மாதிரியான ஒரு மெட்டீரியல்ல கொடுக்குறாங்க. அண்ட் மூணாவதா லில்லி ஒயிட். இது வந்து மார்பிள் ஃபினிஷ்ல வந்து கொடுக்குறாங்க. அந்த பளிங்கு கல்லாம் இருக்க மாதிரியான ஒரு ஃபினிஷ்ல வந்து இருக்கு. ஸோ டிசைன் வந்து வழக்கம் போல அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் அண்ட் பேண்டோன் கலர்ஸ்னால சூப்பராகவே தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே வந்து 6.8 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் ஆம்ப்ளாய்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 5200 nits பீக் பிரைட்னஸ். இதுல HDR அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த மோட்டோ H70 ஃபியூஷன்ல கொடுத்த அதே மாதிரியான டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேமரா. ஸோ கேமரா வந்து ரியர் சைடில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட LYTA 710 சென்சாரோட கொடுக்குறாங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. அண்ட் செகண்டரியா 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வருது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ கேமராவோட குவாலிட்டியை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லான்ச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதுக்கு 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. எப்பயுமே வந்து இவங்க 68 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. இதுவுமே கண்டிப்பா பாக்ஸ்லேயே தான் அவங்க கொடுக்க போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ல நான் மெயினா எதிர்பார்க்கிற விஷயமே இதோட ப்ராசஸர் தான். இதுல மீடியாடெக்கோட 8500 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண போகோ X8 ப்ரோலையும் கொடுத்துருந்தாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஈவன் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலுமே கேம் பிளேல வந்து எந்த ஒரு லேகும் ஃப்ரேம் ட்ராப்பும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பெட்டராகவே ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து ஹீட்டிங்லாம் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே 4600 mm² DC கூலிங் சேம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸரும் வந்து பெட்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் கேமிங்க்கும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் கம்பெனி சைட்ல இருந்து 2.4 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த போகோ X8 ப்ரோலையுமே வந்து 2.3 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து 2 மில்லியன் வரைக்குமே வந்து ஸ்கோர் பண்ணுச்சு. ஏன் இந்த அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கு அப்படின்னா இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 3.4 GHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
அது போக இதுல LPDDR5X RAM UFS 4.1க்கான ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Hello UI தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ Hello UI பொறுத்த வரைக்கும் உங்க மோட்டோல எந்த ஒரு பிளாட்வேர்ஸுமே இருக்காம ஒரு நல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வந்து இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதுல 3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்லயும் கொடுக்குற அந்த அதர் ஃபீச்சர்ஸ் AI இன்டகிரேஷன் எல்லாமே டாப் நாச்சா தான் இருக்க போகுது. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 35Kல இருந்து ஒரு 40Kல இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ லான்ச்க்கு அப்புறம் தான் என்ன பிரைஸுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த மோட்டோ H70 Pro ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நீங்களும் இந்த 70 Pro ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி லான்ச்சுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த மோட்டோ H70 Pro ஸ்மார்ட் போனை வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோவும் போட்டுருவாங்க. நம்ம வந்து சேல்ஸுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்மார்ட் போனை வாங்கி டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே ரியல் கண்டென்ட்டா ஹானஸ்டா தான் இருந்திருக்குன்றத நான் நம்புறேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கு இல்ல அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா நம்ம வந்து இது வரைக்குமே சொல்லியிருக்கோம். அதை சப்போர்ட் பண்ற விதமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்து என்ன ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.